வணக்கம், நான் அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன் சர்வீஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபெடரல் யூனிவர்சிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபெடரல்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டி, ஃபார் ஈஸ்டர்ன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி. இதுல இந்த வீடியோல என்னென்ன கவர் பண்ண போறோம்னா, பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கிட்ட கேட்கறது பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி பத்தி என்னன்னு கேட்பாங்க. அங்க இருக்க பாப்புலேஷன் எப்படி அங்க ரீச் பண்ணணும், எவ்வளவு நேரம் ஆகும், ரெகக்னிஷன் என்னென்ன இருக்கு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எஃப்எம்ஜி பாசிங் ரேட் எப்படி, பட்ஜெட்னு எடுப்போம், நம்ம ஹாஸ்டல் என்னென்ன இருக்கு, எத்தனை ஹாஸ்டல் இருக்கு, எவ்வளவு பெட்டட் ஃபெசிலிட்டி, உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாமே இதுல கவர் ஆயிடும். அதை தவிர இதே லெவல் காலேஜஸ்ல அல்டர்னேட்டிவா என்னென்ன வைக்கலாம் இதெல்லாம் டிசைட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம யூனிவர்சிட்டி பத்தி. பழைய யூனிவர்சிட்டி 1899 எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஐலண்ட் தான் சொல்லணும். அதாவது ரொம்ப தூரம், ஆக்சுவலா ஃபார் ஈஸ்டர்ன் சைடு உங்களுக்கு ஜப்பான் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி டு மாஸ்கோ, மாஸ்கோல இருந்து இது பாத்தீங்கன்னா 12 hours ஃபிளைட் ஜேர்னியே ஆகும். So it is quite far from Moscow, but because of the Federal University accreditation, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் அங்க போறாங்க. இது இருக்க இடத்துக்கு பேரு விளாடிவோஸ்டோக். அது ஒரு ஐலண்ட் தான், உங்களுக்கு நியர் டு சைனா. அது ஒரு டிராபிக்கல் கோஸ்டல் ஏரியா மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதுல ஃபெசிலிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் கேம்பஸ். உள்ளேயே உங்களுக்கு கிராசரி ஸ்டோரோ எல்லாமே இருக்கு. அதர்தான் தட் காலேஜ்ல இருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. வர வாரம் மார்க்கெட்ல போய் அங்க வாங்கணும்னா இட்ஸ் லைக் ஒரு இதுதான், கடக்கணுன்ற ஒரு பிரிட்ஜை கடக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நீங்க அங்க போயும் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அடுத்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி இட் இஸ் குவைட் நியர் டு உங்களுக்கு சைனா. விளாடிவோஸ்டோன்னு மாஸ்கோல இருந்து 9000 கிலோமீட்டர் தூரம். ஸோ நம்ம ஃப்ளைட்ல அங்கே போற மாதிரி இருக்கும். ஸோ டெல்லி டு மாஸ்கோ உங்களுக்கு 8 to 9 hours ஜேர்னி. இல்லை சில பிள்ளைங்க சைனா த்ரூ வரணும், சியோல் த்ரூ வரணும்னா டெல்லி டு சியோல் வழியா நீங்க இங்கிட்ட வரலாம். ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் அக்செப்டட். ஆக்சுவலா WDMOஸ்ல லிஸ்டடு, WHO ரெகக்னைஸ்டு. உங்களுக்கு NMC ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல எல்லா இதுவும் உங்களுக்கு இங்க என்ன 18 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்களோ சேம் சிலபஸ் இஸ் ஃபாலோ. ஸோ இட் இஸ் ரெகக்னைஸ்ட். நீங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு யூ கேன் ப்ராக்டிஸ் எனிவேர் இன் த வேர்ல்ட். நெக்ஸ்ட், எப்போ இந்த இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா 2015 இருந்தே பிள்ளைங்க இவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு. ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். ரேங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபெடரல் யூனிவர்சிட்டி கண்ட்ரி ரேங்கே 15 தான். ஸோ அவ்வளோ யூனிவர்சிட்டியில 15th ரேங்க் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சாலே இட் இஸ் த பெஸ்ட். பிகாஸ் எஜுகேஷனல் குவாலிட்டி வைஸ் it is too good. World rank mein parunga 434. So you can understand the quality of the university. Next is clinical exposure. உள்ளே ஒரு மெயின் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. அதை தவிர நிறைய கிளினிக்கல் வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸும் தனியா நியர் டு 14 to 15 அங்க இருக்கு. ஹாஸ்பிட்டல் லைவ் லெபார்டரிஸே பாத்தீங்கன்னா நியர் டு 350 about 368 லெபார்டரிஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ப்ராப்ளமே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு வேர்ல்ட் ரேங்கிங்கும் கண்ட்ரி ரேங்கிங்குமே குட்டா இருக்குங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தேதியில பாத்தீங்கன்னா 400 to 500 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, விச் இஸ் அகெயின் குட். ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா ஓவர் கிரவுட் ஆகி ரெஸ்ட்ரிகேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். அது இங்க ப்ராப்ளமே கிடையாது. ஸோ 30 to 35% FMG பாசிங் ரேட் இருக்கு, விச் இஸ் குவைட் டீசென்ட் எனஃப் இன் ரஷ்யா. பொதுவாகவே அந்த ரேஞ்சில் தான் ஓடுது. எஃப்எம்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ப்ராப்பரா ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னா ஈஸியா வந்துடும். அது மாதிரி FMG பொதுவாக ரஷ்யன் யூனிவர்சிட்டியில கொஞ்சம் கம்மியா தெரியுது அப்படின்னு பார்த்தா, அவங்க இங்க இந்தியா தான் கொடுக்கணும்னு இல்லை. நிறைய பிள்ளைங்க என்னன்னா யூரோப்பியன் கேரிக்குலம் மாதிரி இருக்கிறதுனால அங்க இருக்கிறதுக்குமே போவாங்க. USA கொடுத்து USMLE கொடுத்து USA போய் ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க. இல்ல பிளாப் கொடுக்குறாங்க UKல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ நாட் நெசசரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்பியர் ஆகணும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிறவங்களும் கம்மியா இருக்கனாலேயும் பர்சன்டேஜ் லைட்டா டிப் ஆகிற சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டியூஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சிட்டி. உங்களுக்கு ரஷ்யால 3 to 4 lakhsலயுமே நிறைய காலேஜஸ் இருக்கும். இது நெருக்கி 5 லட்சம் வந்துடும் வெறும் டியூஷன் ஃபீஸ். 4,95,000 ரூபல் பர் இயர். அதை தவிர பிளஸ் ஹாஸ்டல் சார்ஜ். ஹாஸ்டல் சார்ஜ் பாத்தீங்கன்னா நியர் டு 40 to 50,000 இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஹாஸ்டல் இது பண்றீங்க. ஏன்னா the university is too big.
அவ்வளோ ஏக்கர் லேண்ட்ல பண்ணியிருக்காங்க. ஏன்னா இட் இஸ் நாட் ஒன்லி மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வேரியஸ் அதர் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. ஸோ மோர் தென் 5500 டார்மெட்ரிஸே இருக்கு. பாத்தீங்கன்னா உள்ளேயே 25 ஹாஸ்டல்ஸ் இட் செல்ஃப் இஸ் தேர். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும். எந்த ஹாஸ்டல் உங்களுக்கு கிடைக்கிறதோ அது பொறுத்து பார்த்துக்கோங்க. அப்போ வருஷத்துக்கு 50,000 ரூபல்னா அதே நீங்க வந்து 6 வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர்ல பயோமெட்ரிக் இருக்கும். அதை தவிர லிவிங் எக்ஸ்பென்ஸ்னு எந்த காலேஜ்னாலும் நீங்க ஒரு 10 lakhs வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெதர் இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ண பிறகு இப்ப இந்த வந்துருது இந்த மாச கடைசியில வந்து அதோட வந்து ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல நீங்க அப்ளை பண்ணி கிளியர் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி, ஃபெடரல் யூனிவர்சிட்டி. எல்லாமே பாருங்க ரேங்கிங் வைஸ். ஒன்லி இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜ் இட் இஸ் ஃபார் ஃப்ரம் மாஸ்கோ அது. ஆனா வருஷம் நம்ம என்ன வரப்போறது இருக்குங்க, அதுக்கு அதனால அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்காம நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இட் இஸ் வெரி குட். பிகாஸ் இதோட பேரல் பாத்தீங்கன்னா கசான் ஃபெடரலும் இருக்கு. கசான் ஃபெடரல் இந்த வருஷம் 7 லட்சத்துக்கிட்ட போயிருச்சு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இங்க உங்களுக்கு வந்து ரீசனபிளா இருக்கு. இன்னொன்று வந்து இமானுவல் கான் பாய்ட்டு இதை விட கம்மியான பட்ஜெட்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அதையும் பார்க்கலாம் நீங்க. ஆரன்பர்க் இருக்கு, அப்புறம் குர்ஸ்க் இருக்கு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம அப்ளையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குது அதை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அநேகமா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தவிரவும் ஏதாவது குவெரிஸ் இருந்தாலும் கனெக்ட் பண்ணுங்க. நான் என்னோட கன்சல்டிங் சார்ஜஸ் இதெல்லாம் ஹைலைட் பண்றோம். உங்களோட என்டையர் 6 year மெடிக்கல் ஜேர்னில ஃபுல் சப்போர்ட் இருக்கும். எண்ட் டு எண்ட் சப்போர்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீ அசிஸ்டன்ஸ், உங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரி, எந்த யூனிவர்சிட்டிஸ், பிளஸ் மைனஸ், அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ஷன் எல்லாமே எங்களோட பொறுப்பு. டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு அப்ளை பண்றது, உங்க டாக்குமெண்ட்டை டிரான்ஸ்லேட் ஒரிஜினல்ல இருந்து உங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜோ இல்லை எந்த கண்ட்ரிக்கு போறீங்களோ அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேஷன், நோட்டரைஸ் பண்றது, இன்விடேஷன் லெட்டர் வாங்குறது. உங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டிக்குமே வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதோட கைடன்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு ஆஃபர் லெட்டர் கொண்டு வர்றது, அது பேசிஸ்ல விசா அப்ளை பண்ண, அதான் எல்லா ஒர்க்கும் நாங்கள் பண்ணிடுவோம். டிராவல்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க கூட யாரும் ஜேர்னி பண்ணணும்னு நினைச்சாங்க அவங்க எல்லாருக்குமே விசாவோ, இங்க இருந்து உங்களுக்கு பிக்அப், அங்க போய் ட்ராப் பண்றது, அங்க யூனிவர்சிட்டி ப்ரீ அசிஸ்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஹாஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன், சிம் கார்டு, லோக்கல் கைடன்ஸ் எல்லாமே இங்க வந்து எங்க இதில் கவர் ஆயிருக்கும். வெறும் 1 வருஷத்துக்கா கிடையாது, 6 years. அதாவது அடுத்த வருஷம் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எப்போ அப்ளை பண்ணலாம், எஃப்எஃப்எம்ஜியில் கிளாஸஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குமே வந்து எங்கேயாவது படிக்கணும்னா அதுக்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நாங்கள் 85,000 + ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறோம். இதுதான் பிரேக்கப். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.